Welcome students. Today we are going to discuss the another important experiment of modern physics, that is Millikan's oil drop experiment. He find the charge of an electron as 1.6 into 10 power minus 19 coulomb அப்படின்னு எலக்ட்ரான் உடைய சார்ஜ் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸ்பெரிமெண்ட் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். It is another important 5 mark question. So அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Millikan oil drop experiment is another important experiment in modern physics which is used to determine one of the fundamental constant of nature known as charge of an electron. Okay. So electron உடைய சார்ஜ்னா நம்ம டக்குன்னு சொல்லுவோம் 1.6 into 10 power minus 19 coulomb. இந்த வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே இதனுடைய பிரின்சிபல், வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்னா, பை அட்ஜஸ்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சூட்டபிளி த மோஷன் ஆஃப் ஆயில் ட்ராப். எலக்ட்ரிக் ஃபீல்டில் எது மூவ் ஆகும்? சார்ஜ் மூவ் ஆகும். ஸோ இங்கே சார்ஜ்டு ஆயில் ட்ராப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா அந்த சேம்பருக்குள்ளே மூவ் ஆகுது. அப்போ பை சூட்டபிளி அட்ஜஸ்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can make the oil drop to move up or down or kept balanced in the field of view for sufficiently long time. அந்த ஆயில் ட்ராப் என்ன பண்ணலாம்? மேல் நோக்கி போக செய்யலாம், கீழே மூவ் பண்ண செய்யலாம், அல்லது பர்டிகுலராக ஒரே பாயிண்டில் நிலையாக நிற்க வைக்கலாம். எதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக? எலக்ட்ரிக் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக. அப்போ நிறைய அப்சர்வேஷனெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த அப்பேட்டஸை பற்றி பார்க்கலாம். இதுதான் இப்போ அந்த மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அப்பேட்டஸ். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவல் அப்பேட்டஸ். இது கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி இன்டர்னல் பாடிஸ்லாம் தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. தெர் ஆர் 2 சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ். மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. சரியா? இந்த மாதிரி சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். whose diameter is 20 centimeter diameter. எவ்வளவு? 20 centimeter. அண்டு 2 பிளேட்டும் they are separated by about 1.5 centimeter. ஓகேவா? மேலே இருக்கிற பிளேட் என்னது? ஏ, கீழே இருக்கிற பிளேட் என்னது? பி. ஓகே. அண்டு திஸ் இஸ் என்க்ளோஸ்டு பை திஸ் கிளாஸ்டு சேம்பர். உள்ள கிளாஸ் இருக்கக்கூடிய சேம்பரில் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. அண்டு மேலே ஒரு ஹோல் இருக்கும். அண்டு இந்த அப்பர் பிளேட்டோட மிடில் தெர் இஸ் எ ஹோல். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஓகே. அண்டு இந்த 2 பிளேட்டுக்கும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டோன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மேலே ப்ளஸ், ஓகேவா, கீழே மைனஸ். எவ்வளவு வோல்டேஜ் கொடுப்போம்? Almost 10 kilovolt is applied. 10 kilovolt வரைக்கும் வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணுவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேலே பாசிட்டிவ் கொடுக்குறோமா, கீழே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? ப்ளஸ் டு மைனஸ். ஸோ த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆக்ட்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டுருக்கோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா அட்மசைசர். இந்த சலூன் கடையிலலாம் இதில் லிக்யூட் இருக்கும். இந்த பலூன் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது ஃபைன் ட்ராப்லெட்ஸ் ஸ்ப்ரே மாதிரி என்னாகும் அப்படின்னா இந்த லிக்யூட் கீழே வரும். அப்போ இங்கே இதுக்கு பேர் தான் அட்மசைசர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன லிக்யூட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைலி விஸ்காஸ் லிக்யூட். ஓகே. நான் வாலட்டைல் லிக்யூட். வாலட்டைல்னால் ஆவி ஆகாமல் இருக்கிறது.
கிளிசரின் லிக்யூடை நான் இதில் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த அட்மோசைசரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த லிக்யூட் ஃபைன் ட்ராப்லெட்ஸாக இந்த மாதிரி ஃபைன் ட்ராப்லெட்ஸாக எவரி லிக்யூட் ட்ராப் என்ன ஷேப் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன்னு 11th படிச்சிருக்கோம். அந்த அப்பர் பிளேட் ஏல இருக்கிற அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோல் வழியாக அந்த கேப்பில் இறங்கி அப்போ கீழே வரும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃபியூ ஆயில் ட்ராப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை அட்டைனிங் சார்ஜ் அது செகண்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணுவோம். எப்படி சார்ஜ் அட்டைன் பண்ணுவோம்? இது கீழே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏர்னால் அது என்ன ஆகும் ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ அதில் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இன்டியூஸ் ஆகும். இன்னொரு முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ளே எக்ஸ்ரேவை நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்ரேவை சென்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் இட் அயனைஸ் த கேஸஸ் அயனைஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதில் ஒட்டிக்கிறோம். அதை நான் பிறகு சொல்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஆயில் ட்ராப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன்னா இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா த ஆயில் ட்ராப் இஸ் illuminated பை த லைட் ஃப்ரம் த லைட் சோர்ஸ். அப்போ இந்த லைட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம அனுப்புவோம். அப்போ இந்த பேக்ரவுண்டில் இந்த ஆயில் ட்ராப் முன்னாடி வரும். பேக்ரவுண்டில் லைட் போகும்போது நம்மளுக்கு இந்த ஆயில் ட்ராப் கீழே வர்றது நல்லா தெரியும். இட் இஸ் seen by this microscope. ஓகேவா? இப்போ A to B டிஸ்டன்ஸ் 1.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாப் கிளாக் எடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு ட்ராப் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்னு மெஷர் பண்ணிட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன கிடைச்சிடும் வெலாசிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் த டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெர்மினல் வெலாசிட்டினா என்ன 11th நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி கிளாஸில் சொல்லுவேன். பேராஷூட்டை மாட்டிட்டு ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறாங்கன்னா அங்கேருந்து வெளியே வரும்போது ஹை ஸ்பீடில் வருவாங்க. ஆனால் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே வரும்போது எப்படி வருவாங்க ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக மெதுவாக வருவாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டோன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதே நேரத்தில் ஏர் ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடிய அப்வர்டு ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் என்ன ஆயிரும் பேலன்ஸ் ஆயிரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய த நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ there is no force acting on the object, then object descends with constant velocity. That velocity is called terminal velocity. அதே மாதிரி தான் இங்கிருந்து வெளிவரும்போது அந்த ஆயில் ட்ராப் என்ன ஆகும் அப்படின்னா வெரி சூன் இட் அட்டைன்ஸ் த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். The plates are enclosed in a chamber with glass walls. Plates are maintained at high potential difference about 10 kilovolt. Electric field எப்படி இருக்கு acts downward vertically downward. A small hole is made at the center of the plate A and an atmosizer is kept exactly above the hole to spray the liquid. When a fine droplet of highly viscous non-volatile liquid like glycerin is sprayed using atmosizer. Okay. They fall freely downward. Free-ஆ கீழே வரும். Through the whole of the top plate only under the influence of gravity. ஃபஸ்ட்டு கிராவிட்டினால் மட்டும் கீழே வர்றதை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா few oil drops in the chamber acquire electric charge. அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் அடைகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அடையணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வித் ஏர்னால் கிடைக்கும் அல்லது பாசேஜ் ஆஃப் எக்ஸ்ரே இன் பிட்வீன் த பேரலல் பிளேட்ஸ். எக்ஸ்ரேவை அந்த பிளேட்க்கு இடையில் அனுப்பணும். அப்போ எக்ஸ்ரேவை அனுப்பும்போது என்ன பண்ணோம் அது அங்குள்ள ஏர் என்ன பண்ணிடும் அயனைஸ் பண்ணிடும். அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ்
அந்த பிசுபிசுப்பான அந்த லிக்விட் ட்ராப் கிளிசரினில் ஒட்டிக்கணும். ஃபர்தர் த சேம்பர் இஸ் illuminated by light which is passes horizontally. அப்போ அந்த சேம்பருக்குள்ளே நம்ம லைட் அனுப்புகிறோம், அதனால் அந்த ஆயில் ட்ராப்பை நம்ம என்ன பண்ண முடியுது, clearly seen using microscope. ஓகே, is placed perpendicular to the light beam அப்படின்னு சொல்கிறோம். These drops can move either upward or downward. அது மேலே அல்லது கீழே மூவ் ஆகலாம். இப்போ எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப், கியூபி இட்ஸ் சார்ஜ் அப்படின்னா அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எப்பயுமே டவுன்வேர்டில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் வந்தோன்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்வேர்டு, பாயன் ஃபோர்ஸ் 11th படிச்சிருக்கோம், அது வந்து அப்த்ரஸ்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ், அடுத்து விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ட்ராப்லெட், அந்த ட்ராப்புடைய ரேடியஸை நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சுவிட்ச் ஆஃப், எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ ஆயில் ட்ராப் எதனால் மட்டும் ஆசலரேட் ஆகும், டியூ டு கிராவிட்டி. அப்போ அங்கே என்ன இருக்கும், ஏர் இருக்கும், அதனால் ஏர் ட்ராக்ஸ், ஏர் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஏர் அதோட மோஷனை அப்போஸ் பண்ணோம். அப்போ த ட்ராப்ஸ் ஈஸிலி அட்டைன் இட்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. வெலாசிட்டி கேன் பி கேர்ஃபுல்லி மெஷர்ட் by noting down the time taken by the oil drop to fall through the predetermined distance. AB கடையில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுங்கிறத டைமை கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணி நம்ம டெர்மினல் வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அந்த ஃப்ரீ டயக்ராமை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப்பை நம்ம இப்போ ஸ்டடி பண்ணலாம். இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் த ட்ராப்லெட் கண்டுபிடிக்க போகிறோம். Every liquid drop is spherical in shape. அப்போ அந்த ட்ராப்லெட் இப்படி கீழே வருது. ஓகே ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது வந்து பிளேட் ஏ அனு வச்சுக்கிடுவோம், இது பிளேட் பி. when it descends due to gravity, இப்படி கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்லாம் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போ அதை உரசிட்டு மேலே போகும். So air shows an opposition, so it gives the upward vertical force. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பாயன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பாயன் ஃபோர்ஸ் அல்லது அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ட்ராப்லெட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். now without electric field due to கிராவிட்டினால மட்டும் அந்த ட்ராப்லெட் கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, வழக்கம் போல் எப்பயுமே டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகிறது என்னது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அடுத்து இந்த டிஸ்பிளேசிங் ஏர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரை கிழிச்சிட்டு அது கீழே வருது. அப்போ அந்த ஏர் என்ன பண்ணுது அப்படின்னா, சோர்ஸ் அண்ட் அப்போசிஷன். ஸோ திஸ் இஸ் கால்டு அப்வர்ட் ஃபோர்ஸ், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது, பாயன் ஃபோர்ஸ், எஃப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இப்போ நம்ம விஸ்காசிட்டியில் என்ன படித்தோம், ஸோ தேர் இஸ் எ விஸ்காஸ் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் லா. விஸ்காஸ் ஃபோர்ஸ் எஃப்வி ஈக்குவல் டு 6π நீட்டா ஏவின்னு படித்தோமா 11th. அப்போ மோஷன் வந்து எப்படி இருக்குது, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, ட்ராப் உடைய மோஷன். அப்போ விஸ்காஸ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இட் அகெயின்ஸ்ட் த மோஷன். ஓகே, அப்போ ஸோ இதில் டவுட் இருக்குன்னா யூனிட் 7th 11th யூனிட் 7th ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் விஸ்காசிட்டிங்கிறத எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ டவுன்வர்ட் மோஷன், அப்போ இங்கே இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 2 ஃபோர்ஸ் சொல்லிட்டோம், ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இன்னொன்று இந்த ஏர் அப்போஸ் பண்ணுறதுனால
ஒரு upthrust, that is called buoyancy force. அடுத்து வந்து motion downward இருக்கும்போது there is a viscous force. This is a viscous liquid, glycerin. அதனால அங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா there is a upward viscous force ஆக்ட் ஆகும். அப்போ கீழே வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா the drop attains constant terminal velocity. அப்படின்னா the net force acting on the drop is 0 அப்படின்னு ஆயிரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகும்? the downward force is equals to the sum of upward force. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அப்போ the gravitational force equal to the buoyant force plus viscous force. Okay, right. Consider drop of mass m ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ gravitational force என்னது? mg. ஓகே, இப்போ வந்து every liquid drop is spherical in shape அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ட்ராப் உடைய ரேடியஸ் வந்து ஆர்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் த ட்ராப் v equal to 4/3 pi r cube வால்யூம் அண்ட் லிக்யூடோட டென்சிட்டி ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து நம்மளுக்கு டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது? மாஸ் பர் யூனிட் வால்யூம். தென் மாஸ் ஈக்குவல் டு வாட்? ரோ இன்டு வி. வாட் இஸ் வி? ரோ இன்டு 4/3 pi r cube. ஓகே, ரைட். இப்போ வந்து replace mass in terms of density, then the gravitational force become rho into 4/3 pi r cube g. Next, see the upward force. Upward force caused due to the displacing air. Okay, and the density of air is sigma. Okay, அண்டு இங்கே ட்ராப்போட வால்யூம் எவ்வளவோ அதே வால்யூம் ஆஃப் ஏர் தான் என்னாகும்? மேலே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ வந்து த பாயன் ஃபோர்ஸ்க்கு இதே ஃபார்முலா தான். டென்சிட்டியை மட்டும் என்னவா மாற்றிக்க? சிக்மான்னு மாற்றிக்க. ஏன்னா சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் ஏர். அப்போ சிக்மா இன்ட்டு 4/3 pi r cube into g. அடுத்து பார்க்க போகிறது விஸ்காஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரம் ஸ்டோக்ஸ் லா 11th விஸ்காசிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். ஃப்ரம் ஸ்டோக்ஸ் லா படி த விஸ்காஸ் ஃபோர்ஸ் F equal to 6 pi neta r v. R is the radius of the oil drop. And the neta அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா coefficient of viscosity, okay, of the oil drop. Okay, இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு fg என்ன போடுவீங்க? ரோ 4/3 pi r cube g. இங்கே பாயன் ஃபோர்ஸுங்கிறது சிக்மா 4/3 pi r cube g ப்ளஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸுங்கிறது 6 pi neta r v. இந்த டேம் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ ரோ 4/3 pi r cube g minus sigma 4/3 pi r cube g 6 pi neta r v. ஓகே, இப்போ வந்து இதில் காமனாக எதை எடுத்துடலாம்? 4/3 r cube g காமனாக எடுத்துடலாமா? 4/3 pi r cube g. அப்போ வந்து என்ன வந்துடும்? ரோ மைனஸ் சிக்மா ஈக்குவல் டு 6 pi neta r v. எதை கேன்சல் பண்ணலாம்? பை கேன்சல் ஆயிருமா?
ஆர் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்னது ஆர் ஸ்கொயர், அடுத்து இங்கே 2, இங்கே வந்து 3. அப்போ இங்கே என்ன வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது எழுதுங்க 3 நீட்டா வி. 2/3 இங்கிட்டு போச்சுன்னா என்னது 3/2. ஓகே, அடுத்து இங்கே மேலே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிட்டோம். ரோ மைனஸ் சிக்மா ஜியை இங்கே கீழே எடுத்துடலாம். ரோ மைனஸ் சிக்மா ஜி. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 9 நீட்டா வி பை 2 ரோ மைனஸ் சிக்மா ஜி. ஓகே, அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஆர் ஸ்கொயர் ஆர்என் ஆயிருமா? அப்போ 9 நீட்டா வி பை 2 ரோ மைனஸ் சிக்மா ஜி பவர் 1/2. அப்போ நம்ம இந்த ட்ராப்லெட்டுடைய ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சார்ஜ், டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம இப்போ பார்ப்போம். Friends, next we determine the electric charge on the oil drop. Okay, now the electric field is switch on. Electric field on பண்ணிட்டேன். Okay, இப்போ charged oil drop experience an upward electric force QE அப்படின்னு சொல்லியிருக்கான். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளேட்குள்ளே பை சென்டிங் எக்ஸ்ரேவை அனுப்புகிறேன். எக்ஸ்ரே ஒரு பவர்ஃபுல் ரேடியேஷன். அது இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுலை என்ன பண்ணிடும்னா அயனைஸ் பண்ணிடும். அப்போ நிறைய ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ் தான் அதிகமாக க்ரியேட் ஆகும். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜஸ் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல அப்படியே ஆயில் ட்ராப், ஏன்னா அது ஹை விஸ்காஸ் லிக்யூடா. அப்போ அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, அதில் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா ஸ்டிக் ஆகிரும். அப்போ நவ் இட் பிகம்ஸ் த சார்ஜ்டு ஆயில் ட்ராப். ஓகே, இப்போ கன்சிடர் ஒன் சைட் சார்ஜ்டு ஆயில் ட்ராப் எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் கிராவிட்டினால அது கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ அன்சார்ஜ்டு ஆயில் ட்ராப்பாக இருந்தது, இப்போ அதில் சார்ஜ்டு ஆயில் ட்ராப்பாக மாறிடுச்சு. ஓகே, அப்போ என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணியாச்சு. அப்போ இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இதில் நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்டிக்காக இருக்கிறதுனால கீழே நெகட்டிவ் பிளேட்டு இங்கே வராது. அப்போ மேலே பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போகும். அப்போ இது வரைக்கும் கீழே வந்துட்டு இருந்த ஆயில் ட்ராப் now it moves in the upward direction with some new terminal velocityல மூவ் ஆகிட்டுருக்கோம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதை அக்வயர் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவுனா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார்முலா ஈக்குவல் டு F/Q. அப்போ F ஈக்குவல் டு என்னது QE. எத்தனை எலக்ட்ரான் ஸ்டிக்காக இருக்குன்னு எனக்கு தெரியாது, சம் எலக்ட்ரான் ஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அப்போ சம் Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ FE ஈக்குவல் டு QEங்கிற அப்வர்ட் ஃபோர்ஸ் இதுக்கு கிடைக்கும். அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, நவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சூட்டபிளி அட்ஜஸ்டட் ஸோ தட் த ஆயில் ட்ராப் இஸ் கெப்ட் ஸ்டேஷ்னரி. அப்போ அந்த ஆயில் ட்ராப் அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, there is no motion. Okay, it is stationary. Now the oil drop is static. Now consider what are the forces acting in it. ஸோ எப்பயுமே ஒரு ஃபோர்ஸ் என்னது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அண்டு இங்கே கீழே வரும்போது இந்த ஏர் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும் அப்வர்ட் டைரெக்ஷனில். அப்போ அப் த்ரஸ்ட், பாயன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட். அண்டு நவ் த நியூ ஃபோர்ஸ் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் சார்ஜ்டு ஒன். அதனால் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகும்.
there is no viscous force. ஏன்னா now it is static. மோஷனில் தான் viscous force ஆக்ட் ஆகும். இப்போ ஆயில் ட்ராப் ரெஸ்டில் இருக்கிறதுனால அது மேலே viscous force ஆக்ட் ஆகாது. ஸோ viscous force is 0 because there is no motion. அங்கே மோஷன் நடக்கலை. Okay. Now according to the equilibrium condition, the downward force is equal to the upward forces. Okay. Now what is Fg? நம்ம பார்த்தோம் இல்லையா, rho 4/3 pi r cube g. What is buoyant force? Sigma 4/3 pi r cube g. What is electric force? Q into E. இதை இந்த சைட் கொண்டு வருவோமா? ரைட். அப்போ கொண்டு வந்தோம்னா 4/3 pi r cube gயை காமனாக எடுத்துக்கிடுவோம். ரோ மைனஸ் சிக்மா ஈக்குவல் டு QE. எனக்கு என்ன வேணும்? Q. ஈயை கீழே கொண்டு வந்துடலாமா? ரைட். Q equal to 4/3 E pi r cube g rho minus sigma அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆரோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆரோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இங்கே சைடில் எழுதிக்கலாம். R equal to 9 neta V by 2 rho minus sigma G power 1/2. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆரோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கப்பா, இங்கே ஆர் கியூப் கொண்டு வரணும். அப்போ நான் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்? ஆர் எடுத்துக்கிறேன், 9 வெளியே கொண்டு வரேன், ரூட்டுக்கு வெளியே. அப்போ 3 ஆயிருமா? ரைட். அப்போ உள்ள என்ன இருக்கும்? நீட்டா வி பை 2 ரோ மைனஸ் சிக்மா ஜி பவர் 1/2ன்னு இருக்கும். ரைட். இப்போ ஆர் கியூப் இங்கே வேணும். ஆர் கியூப் அப்படின்னு போடும்போது இங்கே என்ன ஆயிரும்? 3 கியூப் இங்கே நீட்டா கியூப் வி கியூப் 2 கியூப் ரோ மைனஸ் சிக்மா கியூப் ஜி கியூப் பவர் என்னது? 1/2. 3/2ன்னு போட்டிருப்பேன், அப்புறம் 3யை உள்ளே கொண்டு வந்திருப்பேன். எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த Q இருக்கா? ரைட். 4/3E பை ஆர் கியூப். ஆர் கியூப்க்கு தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ரோ மைனஸ் சிக்மா. ஓகேவா? இப்போ அந்த ஆர் கியூப் பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 கியூப் எழுதிட்டேன். இதை எழுதணும். அப்போ ரூட் போட்டு 1/2 இருக்கு இல்லையா, n கியூப் வி கியூப் 2 கியூப் ரோ மைனஸ் சிக்மா கியூப் ஜி கியூப்னு இருக்கு. ரைட். இங்கே 3 கியூப் இருக்குது, ஒரு 3 இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். ஓகே. ரைட். 2 கியூபா ஒரு 2வை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? 3 ஸ்கொயர் இருக்குது, இ இருக்குது, 2 × 2 × 2ன்னு இப்படி எழுதுவோமா? 2 கியூப்னா அப்போ ஒரு 2வை வெளியே கொண்டு வந்துடலாமா ரூட்லேருந்து? ரைட்.
அப்போ மிச்சம் ஒரு 2 மட்டும் போட்டுக்கிறோம். அப்போ இந்த வேலை முடியட்டும். ஈட்டா கியூப் வி கியூப் 2 ரோ மைனஸ் சிக்மா கியூப் ஜி கியூப். ஓகேவா? ரைட். இப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா இங்கே 2. 3 ஸ்கொயர் என்னது 9. 9 into 2 என்னது 18. அப்போ 18 by E. மிச்சதெல்லாம் என்ன பண்ணலாம்? ரூட்குள்ளே கொண்டு போயிடலாம். 18 இது முடிஞ்சு பை எழுதியாச்சு. இ ஜியையும் இதையும் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். முதல் ரூட்டில் இருக்கிறத எழுதிக்க. நீட்டா கியூப் வி கியூப் 2 ரோ மைனஸ் சிக்மா கியூப் ஜி கியூப். ஜி உள்ளே வந்த என்னது? ஜி ஸ்கொயர். ரோ மைனஸ் சிக்மா உள்ளே வந்த என்னது? ரோ மைனஸ் சிக்மா ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த கியூப் அடிபட்டு போயிடும். இந்த ஸ்கொயர் இந்த கியூப் அடிபட்டு போயிடும். ஓகே. அப்போ Q ஈக்குவல் டு 18 பை E theta cube V cube 2 rho minus sigma G power 1 by 2. அடுத்து நமக்கு தெரியும் very first lesson according to quantization of charges Q equal to NE. இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு ஆயில் ட்ராப்பும் E வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இட் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் காமன் ஃபேக்டர். அந்த லீஸ்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது 1.6 into 10 power minus 19 கூலும்னு மில்லிகனுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். Milligan repeated this experiment several times and compute the charge of oil drops. He found that charge of any oil drop can be written as integral multiple of this basic value. This value is the charge of electron. Okay, students.